மேன் vs வைல்ட் உங்களை மீண்டும் வரவேற்கிறது. இப்போ நான் டியூபான் காட்டில் சுமார் 800 அடி உயரத்தில் ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டிருக்கிறேன். காட்டில் வானிலை சீற்றங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பதால் பைலட்டால் ஹெலிகாப்டரை இக்காட்டில் இறக்க முடியவில்லை. அதனால் நான் எந்த ஒரு பேராகிளைடரும் இன்றி இக்காட்டில் 1500 அடி ஆட்கடலில் குதிக்கப் போகிறேன். இப்போது நாங்கள் காட்டின் விளிம்பில் இருக்கிறோம். அடர்த்தியான காற்றின் பக்கம் சென்று கடலை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். காட்டில் நான் பல சவால்களையும் யுக்திகளையும் சுவாரஸ்யங்களையும் தினமாக கொண்டு எவ்வாறு உயிர் பிழைத்திருக்கலாம் என்று உங்களுக்காக நான் காட்சியாக காட்டப் போகிறேன். நேரம் சரியா 7 மணி ஆயிடுச்சு. சூரியனும் கடல் பக்கமா உதிக்க தொடங்கிடுச்சு. நாங்க இப்போ கடலை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த காடு ஆபத்துக்கு பெயர் போனது. இந்த காட்டுல ஏராளமான விஷ ஜந்துக்கள் நிறையவே இருக்கிறது. சீர்குலைந்த வானிலையால் ஹெலிகாப்டர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. பைலட் தயாராக உள்ளார். இப்போது நான் கடலில் குதிக்க போகிறேன். வாங்க. இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பேராகிளைடர் இல்லாம குதிச்சதே இல்லை. ஆனா அந்த அனுபவம் நான் முதல்ல இப்ப குதிச்சதே எனக்கு காட்டுது. ஆனா அந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி முதல்ல கரைக்கு போகணும். வாங்க, முதல்ல நம்ம நீந்தி கரைக்கு போகலாம். இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரமா கரை அடைகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. வாங்க நம்ம போகலாம். முதல்ல இவ்வாறு நாம் கடலில் மாட்டிக்கொண்டால் எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறுவது அவசியமாகும். ஏனெனில் ஹைப்போதெர்மியா நம்மை பாதிக்கக்கூடும். முதலில் நாம் இங்கிருந்து வெளியேறி நமது ஆடைகளை உலர வைப்பது நல்லதாகும். எனது குழுவால் எனக்கு தரப்பட்ட பொருட்களை வைத்து எவ்வாறு உயிர் பிழைத்திருக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு இந்த காட்டில் காட்டப் போகிறேன். இப்ப இந்த காட்டை பாத்தீங்கன்னா இது ரொம்பவே விசித்திரமா இருக்கு. இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மாட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி கரையில உட்காந்து ஏதாவது விமானத்துக்கோ அல்லது இந்த ராணுவ படை கப்பலுக்கோ நீங்க வெயிட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஆனா இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல இந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது உள்ள போய் இது மூலயமா எங்கேயாவது வெளியேறி மக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போகலாமா நம்ம முதல்ல பார்க்கலாம். அதுதான் நம்ம இந்த காட்டுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேரத்தை வீணடிக்காம முதல்ல நம்ம ஆடைகளை உள்ள வச்சுட்டு இந்த காட்டுக்குள்ள நம்ம முதல்ல போக வேண்டியதான். இப்ப நான் ரொம்ப நனைஞ்சிருக்கேன். முதல்ல என்னுடைய ஆடையை கலத்திட்டு நான் முதல்ல என்னுடைய உள்ளனை மாத்திக்கலான்னு இருக்கிறேன். இவ்வாறு நாம் முழுவதுமாக நினைந்து விட்டால் முதலில் நம்ம ஆடைகளை கலற்றி விட்டு ஒரு நல்ல உள்ளனை அணிவது மிகவும் சிறந்ததாகும். இப்ப இந்த உள்ளன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம முதல்ல என்னோட குழு எனக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்றத நம்ம முதல்ல பார்க்க வேண்டியதான். என் பேக்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பாட்டில் ஒண்ணு வச்சிருக்காங்க. காட்டுல உயிர் பிழைக்கிறதுக்கு பாட்டில் ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கும். அப்புறம் கத்தி இல்லாம நம்ம எந்த ஒரு காட்டுக்கும் வரக்கூடாது. ஏன்னா கத்தி நமக்கு எப்பவுமே ஒரு ஆபத்துல இருந்து உயிர் காக்கும். இந்த பாருங்க, இந்த சட்டியில நம்ம ஏதாவது ஆக்குறதுக்கோ இல்ல ஏதாவது சமைக்கிறதுக்கோ நமக்கு இது உதவலாம். என்னிடம் குறைவான பொருட்களே இருப்பதால் இந்த காட்டில் எனது பயணம் மிகவும் கடினமாக இருக்க போகிறது. வாங்க நம்ம இந்த காட்டுக்குள்ள போய் நம்மளோட பயணத்தை முதல்ல ஆரம்பிக்கலாம். என்னிடம் மெக்னீசிய துண்டோ லைட்டரோ இல்லாததால் நான் நெருப்பை உண்டாக்குவதற்கு என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்களா? நம்ம நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் கடல் நோக்கி உதிக்கும். ஆனா இங்க பாருங்க, இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த டியூபான் ஸ்டேட் ரொம்ப அதிசயமான ஒரு காடா இருக்கும் போல தெரியுது. ஆனா சூரியனை பாருங்க, கடலுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல உதிக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம திசையை கணிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த காட்டுல நமக்கு இன்னும் அதிசயமோ இன்னும் விசித்திரமான எவ்வளவு விஷயங்களும் காத்திருக்கு. வாங்க உள்ள போலாம். உங்களை நான் வரவேற்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய காடுகளுக்கு போயிருக்கேன். காயல் அலாஸ்கா போன்ற நிறைய காடுக்கு போயிருக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரி காடுகள்ல நான் நிறைய விஷயங்களை அனுபவமா போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம டியூபான் ஸ்டேட் பொறுத்தவரை இந்த காடுல நிறைய விசித்திரமான அனுபவங்கள் நமக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த காட்டுல ரொம்ப ஆபத்தான முட்கள்லாம் நிறைய அறிந்திருக்கனால நம்ம இந்த காட்டுல ரொம்ப சவாலை கண்டிப்பா நம்ம நிரந்தரமா இருக்க போறோம். இருந்தாலும் நம்ம இதுல கண்டிப்பா எனக்கு என்னுடைய குழுக்கள் தண்ணி வைக்கல, சாப்பாடு வைக்கல, எதுவுமே வைக்கல. நாம இந்த காட்டுல ரொம்ப வாழ போற ரொம்ப கஷ்டமான ஒரு செயலா தான் இருக்கும்.
இருந்தாலும் நம்ம இந்த காட்டில் கண்டிப்பாக நம்ம வாழ்ந்து என்னென்ன நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம இந்த காட்டிலையும் தப்பிச்சு போகிறோம். ஓ காப்பாத்துங்க, இங்கே வாங்க. இந்த முள் என்னை குத்திடுச்சு. ஓ ஓ ரொம்ப தேங்க்ஸ். இந்த முள் எனக்கு குத்திடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சரிமையான வேதனை கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான் காட்டில் என்னோட நண்பர் பேர்கில்ஸ் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. நான் வேற வழி இல்லாமல் அவர் இந்த மாதிரி அவதிப்பட்டதையும் நான் பார்த்துருக்கேன், நிறைய இதில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி காட்டில் நம்ம மாட்டிக்கிட்டா நிறைய முள்ளில் நம்ம தப்பிக்கணும், வேற வழியே இல்லை. இதை பற்றி தான் நம்ம இந்த காட்டில் நிறைய பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மாதிரி காட்டில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா முதல்ல நம்ம 3 விஷயத்த முதன்மைப்படுத்தி ஆகணும். தண்ணி, உணவு, தங்குமிடம். இந்த 3 இல்லாமல் நம்ம இந்த காட்டில் வாழ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல சூரியன் உச்சத்தை அடைஞ்சதுனால நம்ம மேற்கு எது கிழக்கு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல நம்ம பறந்த வெளிக்கு போய் நம்ம முதல்ல மேற்கு எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். வாங்க. இவ்வாறு நாம் காட்டில் மாட்டிக்கொண்டால் பறந்த வெளியை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகும். இருந்தும் என்னுடைய அனுபவத்தால் நான் அதை கண்டுபிடித்து விட்டேன். மேலும் இப்போது நான் பறந்த வெளிக்கு போய் மேற்கு திசையை கண்டுபிடித்து அதை நோக்கி செல்லப் போகிறேன். ஓ வாங்க. ஓ அங்க பாருங்க, நம்ம பறந்த வெளியை கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க இந்த காட்சி. ஓ இதை பாத்தீங்களா, ரொம்ப அருமையான காட்சியா இருக்கு. இப்ப நான் இந்த பறந்த வெளிக்கு வந்து இப்ப நான் மேற்கு திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பழங்கால யுக்தியை கண்டுபிடிக்க போறேன். பாத்தீங்கன்னா காத்து ரொம்ப வீசுறதுனால நான் இதை வச்சு ஒரு பழங்கால யுக்தியை வச்சு தயாரிச்சு ஒரு வழி கணிக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா சூரியனும் உச்சத்துல இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து இந்த காத்து அடிக்கிறதையும் வச்சு வழியை நம்ம ஈஸியா கணிச்சிடலாம். இப்ப பாருங்க, என் கையில கொஞ்சம் குத்து மண்ணை எடுத்து அதை காத்து போற திசையில பாத்தீங்கன்னா அது வந்து எந்த திசையில போகுது நம்ம கணிச்சிடலாம். இதை வச்சே நம்ம கிழக்கு மேற்க கண்டுபிடிச்சு நம்ம காட்டுல வழி தேடி போயிடலாம். பாருங்க, இப்ப நான் இதுதான் செஞ்சு நான் கிழக்கு மேற்க கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதான் கிழக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இதான் மேற்குன்னு தெரிஞ்சு போச்சு. வாங்க போயிட்டே இருக்கலாம். போராட்டமோ போர்க்கலாம். நம்ம பிரச்சனைய புறமுதுக காமிச்சு ஓடாம பிரச்சனையை புரட்டி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மேற்கு திசையை கணித்து விட்டதால் நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. முதல்ல நான் அந்த காட்டுல நான் முதன்மைப்படுத்துறதுக்கு என்னுடைய சாப்பாடு, தண்ணி, தங்குமிடத்தை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பாடை நம்ம தேடணும். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க. இதுதான் அல்லியம் சட்டைவம். இதை வந்து தமிழ்ல காட்டுப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரிய உணவு இந்த காட்டுல கிடைக்கிறது ரொம்பவே அரிது. சரி வாங்க, பயணத்தை தொடரலாம். இந்த டியூபான் ஸ்டேட்டை பொறுத்தவரையில் அல்லியம் சட்டையும் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் எனது நண்பர் பேர்கில்ஸ் இதை அதிகமாக உட்கொண்டதால் அவருக்கு ஒரு வாரமாக வாந்தியும் பேதியுமாக போய்விட்டது. பாருங்க, நான் தேவையான அளவுக்கு இப்போ நான் இதை நிறைய சேர்த்துட்டேன். இந்த காட்டுப்பூண்டு இப்போ வந்து நிறைய கலோரிகளை தரப்போகுது நமக்கு. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா இதை சாப்பிட்டு என்னுடைய வயிறை நிறைச்சிக்க போறேன். இந்த உணவு ருசி இல்லாவிட்டாலும் நாம் இதை உட்கொண்டே ஆக வேண்டும். ஏனெனில் பசி ருசி அறியாது. மேலும் மழைக்காலங்களில் இது அதிகமாக உற்பத்தி ஆகும். வெயில் காலமாக இருப்பதால் இந்த பூண்டு குறைவாகவே உள்ளது. இந்த பூண்டை நான் எடுத்து வச்சுக்க போறேன். ஏன்னா இது எனக்கு ராத்திரி உணவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை எடுத்து என்னோட பையில நிறைய சேகரிச்சு வச்சு இரவு உணவுக்கு நான் தயார்படுத்திக்க போறேன். வாங்க போகலாம். ஓ அங்க பாத்தீங்களா, அங்க பாருங்க ஒரு கூடு இருக்கு. அதுல கண்டிப்பா நம்ம சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கலாம். வாங்க முதல்ல அதுல போய் பார்ப்போம். ஓ மை காட், இந்த ரெக்கையை முதல்ல பாத்தீங்களா, இது ஒரு பிணந்தின்னி கழுவோட ரெக்கை. கண்டிப்பா இது எவ்வளவு அபாயகரமானது இந்த ரெக்கையை நம்ம காட்டுது பாருங்க. இதோட முட்டைகள் இதெல்லாம் இருந்தா நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு உதவலாம். அதுலயும் நிறைய கலோரிகள் கூட இருக்கலாம். இப்போ வாங்க நம்ம மரத்துல ஏறி இதோட ஏதாவது உணவு தான் இருக்கலாம் பார்க்கலாம். ஓ அந்த கேமரா முதல்ல கொடுங்க. ஏன்னா இந்த முட்டை இருக்கிறது இந்த கேமரால தெரியுமான்னு எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் தாங்க. இங்க பாருங்க, இந்த முட்டையை பாருங்க. இதான் அந்த பிணந்தின்னி கழுவோட முட்டையா கண்டிப்பா இருக்கணும். இந்த முட்டையில நிறைய கலோரியும் நிறைய கால்சியமும் சத்தும் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை நிறைய உட்கொண்டு நமக்கு ஏதாவது கலோரிகளை நம்ம ஏத்திக்கலாம். முதல்ல கீழே இறங்கும், பார்த்து இறங்கும். முட்டையில நிறைய நீர் சத்து இருக்கு. நம்ம இப்பதான் பூண்டை வேற சாப்பிட்டோன்றதுனால நம்ம இந்த முட்டையை சாப்பிட்டோம்னா இதுல நமக்கு இருக்கிற கொஞ்சம் நீர் சத்து கொஞ்சம் உள்ள போய் அந்த இதை பூண்டை ஜீர்ணிக்க செய்யலாம். அங்க பாத்தீங்கன்னா சூரியன் வேற ரொம்ப மறைய தொடங்குது. இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு தேர்றது ரொம்ப ரேரா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உட்கொள்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சூரியனை பாத்தீங்கன்னா சூரியனோட வெப்பம் நம்மளை தாக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த டியூபான் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிலோட வெப்பம் நம்மளை ரொம்ப தாக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். பறவைகள் இனத்தை பொறுத்தவரையில் எல்லா முட்டையும் சாப்பிட ஏற்றது. எனவே நாம் இந்த முட்டையை பயமின்றி சாப்பிடலாம். என்னோட பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டை முக்கிய பங்கு வகிக்குது. முதல்ல நான் இதை உடைச்சி சாப்பிடலான்னு இருக்கிறேன். வாங்க இங்க உட்காரலாம்.
நம்ம முதல்ல இந்த கத்தி எடுத்து இந்த முட்டையை முதல்ல உடைக்கலாம். இந்த முட்டை நல்ல கனமாக தான் இருக்கு. வாங்க நம்ம இதை உடைச்சி முதல்ல சாப்பிடலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த முட்டை அருமையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது கொஞ்சம் சிந்திருச்சு. பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்பலாம். நமக்கு இது ரொம்ப புதைச்சத்து கொடுத்துருக்கு. இந்த முட்டை சுவையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் இதை திண்டது ஒரு ரப்பரை மெண்டது போல் இருந்தது. பாத்தீங்கன்னா நான் உணவு நிறைய சாப்பிட்டுட்டேன். ஆனா தண்ணிக்கான முயற்சி நான் எதுவுமே எடுக்கல. இருந்தாலும் நம்ம முதல்ல தண்ணியை தேடியே ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு அதிசயத்தை பாருங்க. அங்க பாருங்க, நிலா உதிச்சிருக்கு, அதே சமயம் சூரியன் உதிச்சிருக்கு. இந்த மாதிரி காட்டுல இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நமக்கு காத்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி டியூ பாயிண்ட் ஸ்டேட்ல இப்படிதான் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தண்ணியை நம்மளுக்கு தேடி ஆகணும். வேற வழி இல்லை. இந்த காட்டில் நான் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறேன். இருந்தும் இந்த காட்டில் பல குட்டைகள் இருந்தும் எனக்கு தண்ணீர் கிடைக்காமல் ஏமாற்றத்தை அளிக்கிறது. இருந்தாலும் நாம் இந்த காட்டில் தண்ணீரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் இந்த காட்டில் கற்க வேண்டிய பாடமாக உள்ளன. நம்பிக்கையை இழந்து விட்டால் நாம் இந்த காட்டில் உயிர் வாழவே முடியாது. ஓ, இதை பாத்தீங்களா? இங்க பாருங்க, இதுதான் லாக்ட்ரியஸ் ரெசிமஸ். இது ஒரு காட்டு காளான். இதை பாருங்க, இது எவ்வளவு, இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப அரிய வகையா கிடைக்கக்கூடியது. இதை பாருங்க, இப்ப நான் தட்டி காட்டுறேன் பாருங்க. அதோட டேஞ்சரஸ் இப்பவே நீங்க பாப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பசியா இருக்கிறதுனால இது நம்ம நல்லா கவரலாம். ஆனா இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? இது தெரியாம முன்னோர்கள் இதை சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு அவங்க நிறைய ஆபத்தெல்லாம் ஏற்படுத்தி இருக்காங்க. ஆனா இப்ப உள்ள சீசனை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து சிக்னல் ஃபயருக்காக கூட மூட்டிக்கலாம். ஒரு தடவை என்னுடைய நண்பர் காட்டுல மாட்டும் போது ஒரு ஹெலிகாப்டருக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக இதை வச்சுதான் காமிச்சிருக்காரு. இதை நம்ம இப்படி பண்ண எவ்வளவு வருது பாருங்க. அதுல இருந்து அது எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம காட்டினாலும் அவங்களுக்கு அது நல்லா கிளியரா தெரியும். இதை நம்ம வெறுங்கையால தொட்டாலும் நமக்கு ஆபத்து தான். நான் அதனாலதான் கிளவுஸ் போட்டு தொடுறேன். இதை போன்ற காட்டுக்காளான்கள் ஊர்வன பிராணிகளை மிகவும் கவரக்கூடியதாகவே இருக்கிறது. ஓ, இங்க பாருங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இதை வந்து பாருங்க, இது என்னன்னு பாருங்க. ஓ, இந்த கழிவை பாத்தீங்களா? இது எதோட கழிவுன்னு எனக்கு சரியா தெரியல. இது பாருங்க, இது ரொம்ப சூடா இருக்கு. அநேகமா இதோட சைஸை பார்க்கும்போது இது ஒரு டார்சியஸோட கழிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இவ்வளவு சூடா இருக்குன்னா இது கண்டிப்பா 10 மீட்டருக்கும் பக்கத்துல தான் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நான் இதுல என்ன செய்ய போறேன்னா, ஒரு கண்ணி செஞ்சு அதுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கு மாட்டிச்சுன்னா எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் அதை இப்ப அதான் செய்யலான்னு இருக்கிறேன். வாங்க. ஓ, இங்க பாருங்க, இந்த கம்பை பாருங்க. இந்த கம்பு ஒரு அருமையான கண்ணி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிம்பிளான மெத்தட்ல பேர்ஜ் மரத்துண்டுகளை வச்சு முன்னாடி நான் கண்ணி செஞ்சிருக்கேன். அந்த மெத்தட்ல ரொம்ப சிம்பிளான ஒரு கண்ணி செய்ய போறேன். இது காட்டுல வேலை செய்யுமான்றது ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் நம்ம கடவுளை பிரார்த்திச்சு இந்த கண்ணியை வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கடலோரத்துல எனக்கு ஒரு கயிறு கிடைச்சிச்சு. அதே இதுல யூஸ் பண்ணி ஒரு கண்ணி செஞ்சிடலான்னு இருக்கிறேன். வாவ், இது ரொம்ப அருமையா அமைஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மிருகம் இதுல வந்து நான் இதுல ஒரு முடிச்சு ஒன்று போட்டிருக்கேன். அதுல வந்து காலை வைக்கவும் மாட்டிக்கும். கண்டிப்பா நான் இது மாதிரி ஒரு 2 கண்ணி வைக்கலான்னு இருக்கேன். வாங்க. இதை போன்ற தருணங்களில் நாம் ஒரு விஷயத்தை இருமுறை செய்வதற்கு தயங்கக்கூடாது. ஏனெனில் அது நமக்கு எப்போது வேண்டுமானாலும் கை கொடுக்கலாம். அதனால் நான் இன்னொரு கண்ணியும் செய்து வைக்க போகிறேன். இந்த மரத்தை பார்த்தீங்களா? இதோட பேர் தான் விழிவிழி கடல் மீன். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கையால் நெஞ்ச மாதிரி அதோட இலைகள்லாம் இருக்கும். நம்ம தங்குறதுக்கு இது நல்ல உகந்தமான ஒரு இடமா கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராத்திரி நேரங்களில் இதில் நல்லா சாஞ்சு அமைதியான நல்ல ஒரு படுக்கைகளை நம்ம இதில் அமைதிக்கலாம். நான் முன்னதாக முற்படுத்தியது 3 விஷயங்களில் உணவையும் தங்குமிடத்தையும் நான் தயாரித்து விட்டேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மரம் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த மரம் தான் நல்லா உகந்ததா இருக்கு. இந்த மரத்தோட மேலே உள்ள டாப் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து சாப்பாடு உணவு கிடைச்சதுனால இப்போ நான் அந்த காட்டில் போய் முதல்ல தண்ணி எடுக்கணும். வாங்க, நம்ம இந்த காட்டில் போய் தேடி ஏதாவது நமக்கு தண்ணி ஏதாவது கிடைச்சுன்னா போய் குடிக்கலாம். இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, இதை பாருங்க, இதான் ரெட் உல்ஃபோட கால் தடங்கள். இந்த இடம் ரொம்ப சேரும் சகதியமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க தண்ணி இருக்கணும். மிருகங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா தண்ணி இருக்கும். வாங்க, நம்ம போய் முதல்ல தண்ணியை தேடலாம். வேகமா வாங்க. ஓ, அங்க பாருங்க, ஒரு குட்டை இருக்கு. வேகமா வாங்க, நம்ம அதுல இருந்து தண்ணி குடிக்கலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க, போய் நம்ம தண்ணி எடுத்து குடிக்கலாம் கொஞ்சம். தாகத்தில் இருக்கும் மனிதனுக்கு இதை போன்ற குட்டைகளில் தண்ணீரை பார்ப்பதை விட வேற என்ன சுகம் வேண்டும்? ஓ, இங்க பாருங்க, எவ்வளவு தண்ணி பாருங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. இதை பாருங்க, இது ரொம்ப அருமையா இருக்கு. ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, இங்க பாருங்க. ஓ மை காட். ஓ, இதை பாத்தீங்களா? இதுதான் மேனியோட் செடி. இதுல வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு சைனைட் இருக்கு. இப்போ நம்ம இதை குடிச்சா ரொம்ப நம்ம உயிருக்கே ஆபத்தாகலாம். அதனால நம்ம இந்த தண்ணியை குடிக்க முடியாது. இந்த மாதிரி காட்டுல நமக்கு தண்ணி கிடைக்கலன்னா அதை நினைச்சு நம்ம சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி காட்டுல எனக்கு ரொம்ப அதிகமான இதாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒன்று நான் செய்ய போறேன். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட பாட்டில் இருக்கு. இதுல என்னுடைய சிறுநீரை கழிச்சு தான் நான் இப்போ தண்ணி குடிக்கலான்னு இருக்கிறேன். சயின்டிஃபிக் மூலமா நம்ம விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா நம்ம யூரின்லேயே அதிகப்படியான தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதான் செய்ய போறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் சிறுநீரை கழிச்சிட்டேன். இப்போ நான் இதை குடிச்சே தான் ஆகணும். இதுலேருந்து கொஞ்சமாச்சும் நமக்கு நீர் சத்து கிடைக்கும். ஓ ஷேட், வேற வழி இல்லை. நம்ம இந்த மாதிரி காட்டில் இதெல்லாம் குடிச்சாதான் உயிர் பிழைச்சாகணும்னா நம்ம இதெல்லாம் குடிச்சுதான் ஆகணும். படும் கேவலமா இருக்கு. சூரியன் மறைய துவங்கிவிட்டது. இரவு நம்மளை சூழ்ந்து கொள்ள தயாராக உள்ளது. அதனால் நான் முதலில் நெருப்பை உண்டாக்க ஏதாவது விறகுகளை எடுத்து நான் முதலில் நெருப்பு உண்டாக்கப் போகிறேன். நெருப்பு நம்மை அண்மையா போன்ற குளிர் ஜனங்களில் இருந்தும் ஆபத்தான மிருகங்களில் இருந்தும் நம்மை காக்கும். ஆனால் என்னிடம் மெக்னீசிய துண்டோ லைட்டரோ இல்லாததால் நான் இந்த நெருப்பை உருவாக்க என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய சூளேஸை வச்சு வேர்ஜ் மரத்துண்டை வச்சு ஒரு வில்லு மாதிரி செஞ்சிருக்கேன். இதை பழங்கால யுக்தியில நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க நெருப்பை உண்டாக்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு பேர்ஜ் மரத்துண்டை வச்சு இதை வச்சு நம்ம ராவிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இதோட சூடு ஏறி இதுல நிறைய நெருப்பு வரலாம். ஆனா இங்க குளிரா இருக்கிறதுனால முதல்ல நான் என்னோட உள்ளனை மாட்டிட்டு இந்த வேலையை பார்க்க போறேன். பாத்தீங்கன்னா இந்த கயிறு ரொம்ப லூஸா இருக்கு. முதல்ல இதை நம்ம டைட்டா கட்டிட்டு தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சாதான் அதுலயே நெருப்பு உண்டாகி நமக்கு தணல் அதுல இருந்து வரலாம். அதை எடுத்து நம்ம நெருப்பாக்கி நம்ம அதை பெதுவாக பயன்படுத்தினா நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நெருப்பு கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த காட்டை பத்தி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த காடு அவ்வளோ பயங்கரமா இருக்கு. இப்போ நான் இவ்வளோ நேரமா உங்ககிட்ட நான் நைட் விஷன்ல பேசிட்டு இருக்கேன். இப்போ லைட் ஆஃப் பண்ணா எவ்வளோ கும்மிருட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இருட்டில் நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ லைட்டை ஆன் பண்ணோன்னு எப்படி தெரியுது பாருங்க. இருந்தாலும் இந்த மாதிரி காட்டில் நம்ம வாழ்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை உறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் இதுலேருந்து தணல் வரமாட்டிருக்கு. நம்மளால எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா இதை உறைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க இதில் அந்த சவுண்டு வர ஆரம்பிக்குது. இந்த தன்னோட ஸ்மெல் வருது. கண்டிப்பாக நம்ம இதை வேகமாக செஞ்சுட்டே இருக்கணும். நெருப்பு தணல் வந்தாயிற்று. இப்போது நாம் அதை நல்லபடியாக ஒரு குழந்தையாக பார்த்து விட்டால் அது வளர்ந்த பின் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்ளும். ஓ ஷிட், ஓ இங்க பாருங்க நெருப்பு அணையுது. ஓ ஓ மை காட், இந்த பாருங்க இந்த மாதிரி நெருப்பு அணைஞ்சிருச்சு. எனக்கு என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம வேற வழி இல்லாம நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். நெருப்பு அணைந்து விட்டது. இருந்தாலும் நான் என்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு விடாமல் நல்லபடியாக நெருப்பை கொண்டு வர வேண்டும். அதனால் நான் 3 விஷயங்களை கைவிட ஓ ஒருவேளை நான் நெருப்பு உண்டாக்கிட்டேன். இந்த நெருப்பை உண்டாக்குறதுக்கு நான் 3 மணி நேரமா பாடுபட்டிருக்கேன். 3 மணி நேரம் பாடுக்கு அப்புறம் ஒருவேளை நெருப்பு எரிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஒரு விசித்திரத்தை பாருங்க. இங்க பாருங்க, இதுல ஒரு அல்ட்ரா வயலட் உங்க கண்ணுக்கு தெரியுதா? இந்த டீப் ஸ்டேட்ல இப்படிதான் நிறைய விசித்திரங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல நம்ம உடம்புக்கு நல்ல கதகதப்பை எடுத்து பிடிச்சுவோம் வாங்க. இப்போ நான் காலையில் எடுத்து அந்த காட்டு பூண்டை எடுத்து நான் நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் காலையில் யூரினை குடித்ததுனால அதில் ஏதாவது தாக்கங்கள் தான் இருக்கலாம். இப்போ இந்த காட்டு பூண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஜீர்ணிக்கிற தன்மைகள் இருக்குது. அதனால் இதை நம்ம கொஞ்சம் சுட்டு சாப்பிட்டா நம்ம உடலில் உள்ள ஏதாவது சீரமைப்புகளை இது நல்லபடியாக பார்த்துக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை எடுத்து சாப்பிட்லான்னு இருக்கிறேன். சாப்பிடுமா எப்படி இருக்குன்னு தெரியல. சுவை நல்லா இல்லைனாலும் நம்ம தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. சாப்பிட வேண்டியதுதான். இப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா தோணுது. இந்த மாதிரி நம்ம காட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உணவு கிடைச்சாலும் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி ருசி பரவாயில்ல, ஒன்றும் இல்லாததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. வாங்க தூங்கலாம். குட் நைட். நம்ம தூங்கலாம். ஓகே குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓ என்ன சத்தம் அது! நிம்மதியாக தூங்க விட மாட்டேன். இந்த கொசுக்கடி வேற ரொம்ப தொல்லையா இருக்கு. என்ன சத்தம் வேற தெரியல. என்னோட நெருப்பு வேற அணைஞ்சிருச்சு. இது பாருங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அந்த சத்தம் வருது. அது என்ன சத்தம்னு சரியா தெரியல. உங்களுக்கு அது கேக்குது, அங்க இருந்தா வர மாதிரி தெரியுது. அது ஏதோ ஒரு ஓனையோட சத்தத்தை மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி காட்டுல நமக்கு எதை கண்டாலும் பயமா தான் இருக்கும். காட்டுல ஒரு மனுஷன் நைட்டு தூங்குறான்னா அவன் ரொம்ப பலசாலியா தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம மாட்டினா நம்ம எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. நிம்மதியா ஒழுங்கா தூங்கி நம்ம காலில் எந்திக்கலாம். வாங்க குட் நைட். நேற்றிரவு எனக்கு சௌகரியமான தூக்கம் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் நான் எவ்வாறோ கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கினேன். அதுவே எனக்கு ஒரு நல்ல தூக்கமாக இருந்தது. இருந்தாலும் நாம் இதெல்லாம் பொருட்டாக எடுக்காமல் நம்முடைய மறுநாள் காலை பயணத்தை தொடரலாம். வாங்க. விடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலான்றதை நம்ம யோசிக்கலாம். முதல்ல வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூக்கம் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அந்த சத்தங்களில் தூங்காட்டாலும் நம்ம இன்னைக்கோட பயணத்தை நம்ம தொடங்க வேண்டியதான். என்னுடைய நெருப்பு அணைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஒரு கேர் பண்ண வேணாம். வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். சரி, நான் என்னோட சூழலை கட்டிக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப பசியாக வேற இருக்கு. நான் வேற இந்த காட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணியே குடிக்கல. முதல்ல நம்ம இந்த காட்டுக்குள்ள போய் முதல்ல தண்ணியை தேடிக்கலாம் வாங்க. ஓ, என்ன இந்த சூரியனோட வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த காட்டுல ரொம்ப வெப்பமா இருக்கு. இதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நேத்து நான் எரிச்ச நெருப்புல இருந்து கொஞ்சம் எந்த துண்டு எடுத்திருக்கேன், கறி துண்டு எடுத்திருக்கேன். இதை எடுத்து நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா நல்ல சுக்கா நம்ம நொறுக்கிட்டு அதை எடுத்து நம்ம கண்ணில் இப்படி தேய்க்கணும். என்னுடைய உடம்புல நீர் சத்து இல்ல, அதையும் நான் சூரியன் கிட்ட இழக்க விரும்பல. அதனால அந்த கறியை தேய்ச்சி என்னுடைய உடம்புல நீர் சத்து குறையாம நான் பார்க்க போறேன். இந்த காட்டில் அதிகமான பைன் மரங்கள் இருப்பதால் நான் அதை இரண்டாக வெட்டி அதில் ஒரு நல்ல கண்ணியை செய்யலாம் என்று இருக்கிறேன். இதை வைத்து நான் ஒரு வேட்டைக்கு போக போகிறேன். என்னோட கத்திக்கு வேலை வந்துருச்சு. வாங்க நம்ம வேட்டைக்கு போலாம். அதை பாருங்க நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஓ, அது ஒரு டார்சிஸ். சே, அதை நான் ஒரு மிஸ் பண்ணிட்டேனே. அது நான் நினைச்சது ரொம்ப வேகமா இருக்கு. என்னோட முதல் கண்ணி நான் முதல்ல பார்க்க போறேன். ஓ நோ, இங்க ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல இப்படி இந்த மாதிரி நடக்கிறது வந்து சுலபம் தான். காட்டுல இப்படி நடந்தா நம்ம இதை நினைச்சு துரதிருஷ்டமா நினைக்காம நம்ம அடுத்தடுத்த கண்ணியை தேடி போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் இதுக்காகவே இன்னொரு கண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க போலாம். என்னுடைய துரதிர்ஷ்டத்தால் இந்த கண்ணியில் எந்த உணவும் மாட்டவில்லை. இருந்தாலும் நாம் மனதை தளர விடாமல் அடுத்த கண்ணியில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஏனால் மேலே கழுகு வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் ஏதாவது மாட்டிக்கொள்ளலாம். ஓ, மெதுவா வாங்க. ஏன்னா நம்ம ரெண்டாவது கண்ணில ஆபத்தா கூட ஏதாவது மாட்டிருக்கலாம். ஓ, இங்க பாருங்க. இது என்னன்னு பாத்தீங்களா? இது என்ன பாருங்க, இது ஒரு கோயில். இது காட்டு கோயில். இதுல நிறைய கறி இருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் தான். ஓ, இப்ப நம்ம இதை பிடிச்சி அறுக்க வேண்டியதான். பார்த்து அங்க பாருங்க, அது எப்படி நழுவுது பாருங்க. விட்டுறக்கூடாது. நம்ம கிடைச்ச இந்த உணவு விட்டுறவே கூடாது. அதை பார்த்து ஹேண்டில் பண்ணி பிடிக்கணும். இதோட மறுபேரு கொட்ரினிக்ஸ். இப்ப நான் இதை ஒரே போட போறேன். கேமரா லைட்டா திருப்பிக்கங்க. இப்போது நான் இந்த காடையை இரண்டாக உரித்து இரத்த பொரியலுக்கு தயார் செய்ய போகிறேன். இருந்தாலும் நான் நேற்று எடுத்து வைத்த தணலை வைத்து நெருப்பை உண்டாக்கி விட்டேன். இப்போது அதை எக்ஸ் வடிவில் செய்து தணலை உண்டாக்கி இந்த காடையை நாம் இரத்த பொரியல் செய்ய வேண்டியதான். அதுக்கு நாம் தயாராகுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு வழியா இந்த காடையை உரிச்சு ஃப்ரை பண்றதுக்கு ரெடி ஆக்கிட்டேன். இப்ப நான் இதை என்ன செய்ய போறேன்னா அதை வந்து அப்படியே தீயில காட்டி அதை ரெடி ஆக்குறேன். ஏன்னா நான் அதை ஏன் ரத்தத்துல வச்சு இது பண்ணிருக்கேன்னா, ரத்தத்துல உப்பு இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம இப்ப ரெடி பண்ணோம்னா நமக்கு அதுல கொஞ்சம் உப்பு சத்து கிடைக்கலாம். இப்ப இந்த காடை ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அநேகமா இது ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இது ரொம்ப சுடுது. இப்ப நம்ம சாப்பிட வேண்டியதான் வாங்க. என்னுடைய பயணம் முடிவடைவதாக இல்லை. இருந்தாலும் நாம் பயணத்தை தொடர வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா நான் நாள் ஃபுல்லா தின்னுட்டே தான் இருக்கிறேன்னு தவிர தண்ணிக்கான ஏற்பாடை நான் ஒண்ணுமே செய்யல. இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இந்த மரத்துக்குள்ள கண்டிப்பா தண்ணி இருக்கும். இது ஒரு பைன் மரம். இது நிறைய தண்ணீரை உறிஞ்சிருந்தனால இதோட ஏரியால வந்து நிறைய தண்ணி இருக்கும். இப்ப தோண்டும் போது நம்ம பாத்தீங்கன்னா இது கீழே எவ்வளவு ஈரப்பதமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இதுல ஒரு பழங்கால யுக்தி ஒன்று கையாளலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க என்ன செய்யணும், உங்களோட பேக் பேக்கை எடுத்து அதுல இருந்து ஏதாவது சட்டைப்பையை எடுத்து அதுல இந்த மண்ணுகளை நல்லா கொட்டி, இப்ப பாருங்க நான் செய்யறது நல்லா பாருங்க, அதுல மண்ணை கொட்டி அந்த மண்ணில் உள்ள ஈரப்பதத்தின் மூலமா நம்ம தண்ணி எடுக்கலாம். இப்ப நான் அதான் செய்ய போறேன். இப்ப பாருங்க, இது ஃபுல்லா நான் மண்ணை நிரப்பிட்டேன். இப்ப நான் இதை அப்படியே புழிஞ்சு அப்படியே வாயில குடிக்க வேண்டியதான். பாருங்க அதுல எப்படி ஈரப்பதம் இருக்கு பாருங்க. இப்ப நான் அப்படியே குடிக்க போறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா என்னுடைய பேக்ல இருந்து என்னுடைய சட்டியை எடுத்து அதுல நான் தண்ணியை நல்லா இது பண்ண போறேன். இப்ப பாருங்க, இப்ப நான் எந்த அளவுக்கு நான் அதை நிக்கிறேன்னா அதுல தண்ணி கீழே வருது பாருங்க. இதுல தண்ணியை சேகரிச்சு இப்ப நான் என்னோட இதுல ஃபுல்லா நிரப்பிட்டு இப்ப நான் குடிக்க போறேன். இப்ப பாருங்க இந்த தண்ணியோட கலர் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இதை குடிக்கலாம். இந்த தண்ணி நான் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் இது ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் இது என்னோட தாகத்தை தீர்த்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு இந்த மாதிரி தண்ணி கிடைச்சாலும் நம்ம அதை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 நாளா காட்டிலேயே செலவழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த காட்டுல இருக்க விரும்பல. நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் மக்கள் பகுதியை அடையிறது ரொம்ப இது. நான் என்னுடைய குடும்பத்தை எனக்கு தேடிடுச்சு. இப்ப பாருங்க நான் என்ன செய்ய போறேன்னா இந்த மரத்தை பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த மரத்தை பாருங்க. இந்த மரத்தை தான் இசிப்டிகான்னு சொல்லிட்டு மரம் சொல்லுவாங்க. இந்த மரத்துல இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு பாருங்க. இதுல ஒரு முட்டை இருக்க மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா வந்து இது எதோட முட்டையா இருக்குன்னு எனக்கு செய்ய தெரியல.
சரி, நம்ம இதை மெதுவாக என்னன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து பார்க்கலாம். 1 2 ஒரு நிமிஷம் இருங்க. இது டிராசிஸோட முட்டை தான். அதுதான் என்னால் சாப்பிட முடியல. அதோட வம்சத்தையாவது நம்ம போகிற வழியில் துவம்சம் பண்ணலாம். வாங்க போகலாம். நான் மேற்கு நோக்கி ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். இன்னும் நான் இப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு நடந்தேன்னா மக்கள் இருக்கிற ஏரியாவை அடைஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். வாங்க போயிட்டே இருக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவு மேற்கு திசையில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இது மக்கள் இருக்கிற ஏரியாவோட கால் தடம் மாதிரி தெரியுது. நம்ம இதை நோக்கி இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க. அங்க பாருங்க, அது ஒரு ரயில் கம்பம் மாதிரி தெரியுது. இப்படி நம்ம போனோம்னா நம்ம அனைவரும் மக்கள் இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். தண்டவாளம் இருக்கு. வாங்க வேகமா வாங்க. ட்ரெயின் ட்ராக்கு கொஞ்சம் நம்ம இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இருந்தோம்னா நம்ம மக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்படி ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம ட்ரெயின்ல கால் வச்சு கேட்டு பார்ப்போம். ஏதாவது ட்ரெயின் எதுவும் வந்துச்சுன்னா. சத்தம் வருது. கண்டிப்பா இதுல ட்ரெயின் வரலாம். வாங்க அது இங்கிட்டு வரலாம், அங்கிட்டு வரலாம், எங்க வரலாம். அங்க பாருங்க, அது உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, அங்க ஒரு ட்ரெயின் வருது. கண்டிப்பா நம்ம அதை பிடிச்சே ஆகணும். நம்ம ஓடினாதான் அதை பிடிக்க முடியும். வாங்க 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 வேகமா வாங்க. இறுதியாக ஒரு ஓட்டம். அந்த ட்ரெயின் ஓட்டுநர் என்னை பார்த்து விட்டார். அந்த ட்ரெயினை அவர் நிறுத்த வாய்ப்புள்ளது. நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய முயற்சியால் எனக்கு கிடைத்த வெற்றியின் இலக்கை நான் அடைந்து விட்டேன். மீண்டும் இதே போன்ற அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஹேல் கில்ஸ். பாய்.